கிருஷ்ணகிரி மற்றும் வேலூரில் கனமழையால் வீடுகளுக்குள் வெள்ளம் புகுந்து மக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களுடன் கிருஷ்ணகிரியில் இருந்த செய்தியாளர் பழனிவேல் மற்றும் வேலூர் செய்தியாளர் குமரவேல் ஆகியோர் இணைந்திருக்கிறார்கள். முதலில் பழனிவேலிடம் கேட்கலாம். பழனிவேல், எவ்வளவு நேரமாக மழை பொழிந்திருக்கிறது? அங்குள்ள மக்களின் நிலை என்ன? கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் கடந்த 2 நாட்களாக கனமழையானது பெய்து வருகிறது. இரவு நேரத்தில் பெய்யும் இந்த மழையின் காரணமாக பொதுமக்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என சொல்லப்பட்ட நிலையில் நேற்று இரவு பெய்த மழையின் காரணமாக கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பகுதியில் மழைநீர் குடியிருப்பு பகுதிக்குள் சூழ்ந்துள்ளது. நாம் தற்போது நேரடியாகவே பார்க்கலாம். இந்த பகுதியில் எந்த அளவுக்கு மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. சுமார் 3 அடி உயரத்திற்கு அந்த மழைநீரானது தண்ணீரானது வீடுகளுக்குள் அந்த சாலைகளுக்குள் வரக்கூடிய காட்சிகளை நாம் இங்க பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பா பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் நேற்று நள்ளிரவு மட்டும் காவிரிப்பட்டினம் அருகே இருக்கக்கூடிய நெடுங்கல் பகுதியில் கிட்டத்தட்ட 12 சென்டிமீட்டர் மழையானது பெய்திருக்கிறது. கிருஷ்ணகிரியில் 7.4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. இவை தவிர பார்த்தீங்கன்னா பெனுகுண்டாபுரம், காவேரிப்பட்டினம், KRP அணை போன்ற பகுதிகளில் கிட்டத்தட்ட சராசரியாக 7 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த பகுதி என்பது ஒரு 500க்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ள ஒரு பகுதி, தாழ்வான இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியில் இந்த எம்ஜிஆர் நகருக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய சவுலூர் பகுதியில் மழை அதிக அளவு பெய்ததால் தென்பெண்ணை ஆற்றுக்கு செல்லக்கூடிய காவாயில் ஏற்பட்ட அடைப்பின் காரணமாக இந்த மழை நீர் அந்த வடிகால் காவாயில் செல்ல முடியாத ஒரு சூழலில் தற்பொழுது இந்த குடியூர் பகுதிக்குள் சூழ்ந்திருப்பதாக இப்பகுதி மக்கள் தெரிவிக்கிறாங்க. நள்ளிரவு, அதாவது குறிப்பாக அதிகாலை 2 மணி 3 மணி அளவிற்கு இந்த மழை நீர் அதிக அளவில் இந்த சாலைகளில் பெருக்கெடுத்து சென்றும் இங்கு இருக்கக்கூடிய அந்த வீடுகளுக்குள் நுழைந்ததன் காரணமாக பொதுமக்கள் இரவு நேரத்தில் செய்வ தெரியாமல் என்னவென்று தெரியாமல் தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வீட்டின் மொட்டை மாடிகளிலும் அருகே மேடான பகுதிகளுக்கும் சென்றிருக்கிறார்கள். இவை மட்டும் இல்லாமல் பல உடைமைகள், அதாவது உணவுப் பொருட்கள், உடைமைகள் போன்றவை அனைத்துமே தற்பொழுது நீரில் மூழ்கி இருப்பதாக சொல்றாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெண்மணி இருக்காங்க, நம்ம அவங்க கிட்ட கேட்கலாம். ஆமா, இப்போ வழக்கமா இந்த பகுதியில் மழை நீர் இப்படிதான் வருமா? நைட் எவ்வளவு நேரத்துக்கு இந்த தண்ணீர் வந்துச்சு? நைட்டு நான் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் 2 மணிக்கு மேலே வந்துட்டாட்டுங்க. தண்ணி ஓவராந்து வந்துச்சு. எவ்வளோக்கண்ணே? 12 மணி. ஓவர தண்ணி அந்த நேரத்துக்கு எண்ணி செய்ய முடியல, எடுக்க முடியல. அப்படியே மழையில் நனைஞ்சு வந்துட்டான். இப்போ உங்கள் வீடுகளுக்குள்ள தண்ணீர் போயிடுச்சா? எந்த அளவுக்கு உணவுப் பொருட்கள், பைகள் எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கா? நீங்கள் எப்படி இப்போ தண்ணி வெளியேற்றிட்டு இருக்கீங்க? சாப்பாடு எல்லாம் எண்ணெய் இல்லாமல் பட்டினியாக உட்காந்து அப்படிக்க வேண்டியது தான். நனைஞ்சுன்னு படுக்க இடம் இல்லாமல் தண்ணியில் அப்படி நின்று நிற்க வேண்டியது தான். அவ்வளோதான் சாமி. நீங்கள் கேட்டிருப்பீங்க, குறிப்பாக இந்த பகுதியில் நள்ளிரவு கிட்டத்தட்ட 12 மணிக்கு மேல் மழைநீர் குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்ததாகவும் எங்களால் உடனடியாக எதையுமே எடுத்து செல்ல முடியவில்லை, நாங்கள் அருகே இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு சென்று விட்டதாக சொல்கிறாங்க. இந்த பகுதியை சேர்ந்த மற்றொரு நபர் இருக்கார். ஐயா, வழக்கமாக இந்த பகுதியில் இப்போ இந்த மழைநீர் வருவது வழக்கமா இல்லை இப்போதான் வந்திருக்குங்க? வழக்கம் தான் சார். இது போகிற வழக்கம் தான். அங்கே ஒரு பிரிட்ஜு ஒன்று ஹைட் கட்டினாங்களே சரியாக போயிடும். யாரும் கண்டுக்க மாட்டாங்க. மலைக்கு வந்து பார்க்குறாங்க, அதான் போயிடுறாங்க. இப்போ அரசு அதிகாரிகள் இல்லை வட்டாட்சியர், கலெக்டர் போன்றவங்க வந்திருக்காங்களா? மீட்பு பணி நடந்துட்டு இருக்கு? இல்லை, யாரும் வரல சார். இப்போ தான் தலைவர் வந்து பார்த்துருக்கிறாரு. டவுன் பஞ்சாயத்து தலைவர் இப்போ தான் வந்துருக்கிறாரு. இல்லை, உங்களோட கோரிக்கை என்ன? இந்த பகுதியில் எவ்வளோ பேர் மட்டும் கொஞ்சம் ஹைட் பண்ணி கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாங்களோ அதே போதும். எங்களுக்கு தண்ணி வராது. அந்த பிரிட்ஜி மட்டும் ரொம்ப டவுன் ஆகிடுச்சு. அது ரொம்ப வருஷம் அது கட்டி நாங்கள் சின்ன பிள்ளைகளை கட்டினது பிரிட்ஜி. அது இன்னும் யாருமே அது ஆல்ட்ரு பண்ணல. ரொம்ப டவுன் ஆகிடுச்சு தண்ணி. அந்த தண்ணி தான் இப்படி ஏறிடுச்சு. நைட்டு எவ்வளோ நேரத்துக்கு இந்த தண்ணீர் வந்துச்சு? நீங்கள் எப்படி நைட்டு குழந்தை குட்டியோட எடுத்துகிட்டு எங்கே போனீங்க? எப்படி தங்கினீங்க? அப்படியே ஓரமாக அப்படியே இருந்துட்டு சார். என்ன பண்ணுற, தண்ணி அதனால யாருமே வர முடியல எங்களுக்கு. அந்த பிரிட்ஜு தான் எங்களுக்கு காரணமே. நாங்களும் சொல்லி மனு கொடுத்துட்டோங்க. செங்கோட்டை MLA கிட்ட கொடுத்து எல்லாருக்கிட்டும் கொடுத்துட்டோம். காதிலே போட்டுக்கல. நானும் எல்லாருக்கிட்டும் சொல்லிட்டேன். இந்த பகுதியில் எவ்வளோ மக்கள் இருப்பாங்க சார்? 1000 பேர், 1000 குடும்பம் இருக்குது. மேலேயே 1000 வீடே இருக்குங்க. உங்களுக்கு என்ன செய்யணும்னு உங்களுடைய கோரிக்கை? எங்களுக்கு அந்த பிரிட்ஜை மட்டும் தூக்கி கட்டினா போதும். பிரிட்ஜி மட்டும் ஹைட் பண்ணி கொஞ்சம் அந்த ரோடுக்கு வசதி பண்ணி கொடுத்தா எங்களுக்கு தண்ணி போயிடும். கொஞ்சம் தூக்கி கட்டினா போதும் சார். அவ்வளோதான், வேறு பிரிட்ஜி கட்டு. அங்கே ஒரு பிரிட்ஜி, இங்கே ஒரு பிரிட்ஜி, அங்கே ஒரு பிரிட்ஜி, 2 தூக்கி கட்டினாவே போயிடும் எங்களுக்கு. தண்ணி எங்கேருந்து வருதுங்க? மேலேருந்து வருது சார். அங்கே ஏரி இருக்குது, அங்கேருந்து உடஞ்சிட்டு இப்படி வந்துடுது. எப்பயுமே வருஷம் அதிகம் வளர்ந்து இதுதான் ராவடி. ரொம்ப காலமாக இதுதான் நடக்குது. நாங்கள் சின்ன குழந்தை பார்க்குறோம். இது ரொம்ப இது
தொடர்ந்து இது போல அதிக மழை காலங்களில் மழைநீர் வருவது ஒரு வாடிக்கையாகவே இருக்குது, வழக்கமாக இருக்கக்கூடிய கருத்தை சொல்லியிருக்காங்க. தற்பொழுது பேரூராட்சி நிர்வாகத்தின் சார்பில் மீட்பு பணி ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக கொண்டு வரப்பட்டு இங்கு மீட்பு பணி துவங்கி இருக்கிறது. அதாவது இந்த மழைநீர் செல்வதற்காக காவாய்கள் தற்காலிகமாக உடைக்கப்பட்டு மழைநீர் செல்வதற்கான பணிகளை துவங்கி இருக்காங்க. நிரந்தர தீர்வு கடந்த 2017ஆம் ஆண்டு இதேபோல் மிகப்பெரிய ஒரு வெள்ளமானது மழையானது பெய்த போது இதே போல் அதிக அளவில் மழைநீரானது குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்தது. அப்போதும் இதே போல் தான் தாங்கள் உடைமைகளை இழந்து நாங்கள் அருகே இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளோ அல்ல மேடான பகுதிகளுக்கோ மொட்டை மாடியிலோ நாங்கள் முகாமிட்டோம். தற்போது இதே நிலையில் காணப்படுகிறது. பல ஆண்டுகளாக எங்களுடைய கோரிக்கை இங்கு தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறு பாலங்கள் அமைக்க தர வேண்டும், இந்த மழைநீரானது வீடுகளுக்குள் சாலைகளுக்கு வராதவரை தடுக்க வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கை. ஆனால் இந்த மழைநீர் வடிகால் செல்லக்கூடிய கால்வாய்கள் பல இடங்களில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாகவும் அதே போல் பல்வேறு இடங்களில் அடைப்புகள் ஏற்பட்டிருப்பதாகவும் இந்த மழைநீர் செல்வதற்கு வழி இல்லாத சூழலில் தற்பொழுது இதுபோல் குடியிருப்பு பகுதிகளும் சாலைகளுக்கும் வருவதாக தெரிவிக்கிறாங்க. தற்பொழுது மழைநீர் இன்னும் வடியாத சூழலில் நம்ம பார்க்கிறோம், கிட்டத்தட்ட ஒரு 3 அடி உயரத்திற்கு இந்த மழைநீர் தற்போது இந்த சாலையில் பெருக்கெடுத்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு 15 அடி அகலம் கொண்ட ஒரு சாலையாக இருக்கிறது. இந்த குடியிருப்புக்குள்ள தற்பொழுது மழைநீர் இன்னும் சூழ்ந்திருக்கிறது. இதனை அப்புறப்படுத்துறதுக்கான பணிகளில் அந்த பகுதி மக்கள் தான் அவங்களே முன்னின்று பண்ணிட்டு இருக்காங்க. இதுவரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பது பகுதி மக்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் மக்கள் மழை பெய்யும் போது இந்த சிரமங்களை சந்தித்து வருகிறார்கள். மேலும் பாலத்தை உயர்த்தி கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்திருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். விவரங்களுக்கு நன்றி பழனிவேல். அடுத்ததாக வேலூரில் இருந்து கள நிலவரங்களை செய்தியாளர் குமரவேலிடம் கேட்கலாம். குமரவேல், கிருஷ்ணகிரியில் காவேரிப்பட்டினம் என்ற பகுதியில் முழங்கால் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது. நீங்க இருக்கும் பகுதி எந்த பகுதி? அங்குள்ள நிலவரம் என்ன? அதாவது நாம் தற்போது வேலூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட காட்பாடி அடுத்த விஜிராவ் நகர் பகுதியில் இருக்கிறோம். இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் நேற்று இரவு அதி கனமழை பெய்தது வேலூர் மாவட்டத்தோட பல்வேறு பகுதிகளில். ஆனால் இந்த காட்பாடி மற்றும் ஒடுக்குத்தூர் இந்த 2 பகுதிகளில் தான் தோராயமாக 14 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை பெய்திருக்கிறது. நாம் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த காட்சியானது காட்பாடி விஜிராவ் நகர் பகுதியில் அதி கனமழை பெய்ததன் காரணமாக இங்கு இருக்கக்கூடிய மழைநீர் முறையாக வெளியேறுவதற்கான உரிய கால்வாய் இல்லாததால குடியிருப்புகள் மற்றும் தெருக்களுக்குள்ள வெள்ளம் போல பெருக்கெடுத்து ஓடுவ காட்சியை நம்ம பார்க்க முடியும். ஒளிப்பதிவாளர் அசோக்குமார் அந்த காட்சிகளை காட்டுவார். இங்கு இருக்கக்கூடிய குடியிருப்புகளுக்கு உள்ளும் மழைநீர் புகுந்துள்ளது. நேற்று நள்ளிரவு முதல் பெய்து வந்த தொடர் கனமழையின் காரணமாக அப்போதே மழைநீர் புகுந்ததால் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாயிருக்கிறார்கள். இந்த தண்ணீரானது அருகே இருக்கக்கூடிய காட்பாடி ரயில் நிலையம், சித்தூர் பேருந்து நிலையம் உள்ளிட்ட அந்த பகுதிகளில் இருந்து வரக்கூடிய நீராகவும், ஆகவே இந்த நீரை வெளியேற்றுவதற்கான முறையான வசதிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று பொதுமக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த பகுதியில் நம்மோடு இந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்களில் 2 இருக்கிறார்கள். சார் வணக்கம். இது எத்தனை ஆண்டு காலமாக இந்த பிரச்சனை இருக்குது? இதற்கு தீர்வா நீங்க என்ன பாக்குறீங்க சார்? இல்ல, இது ரொம்ப நாளாவே இந்த பிரச்சனை இருக்குதுங்க. இந்த சைட்ல காவா கூட போட்டாங்க. அப்படி போட்டோம் தண்ணி தேங்குது. இது என்ன ஃபால்ட்னா இங்க ஏதோ ஒரு ஏரி ஒன்று இருக்கான், அதுல இருந்து தான் இந்த தண்ணிங்க இங்க வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் அந்த ஏரி என்னன்றதை கரெக்ட் பண்ணாங்கன்னா இது இந்த ப்ராப்ளம் நம்மளுக்கு சரியாயிடும் நினைக்கிறேன். இதே போல தண்ணீர் வரதுனால நீங்க மழை காலங்களில் எந்தெந்த மாதிரியான சிக்கலை சிரமத்தை சந்திக்கிறீங்க? 2 வீலர்ல போறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமா இருக்குதுங்க. ஏஜ்டு பர்சன் வர சொல்ல கொஞ்சம் பயமாவே இருக்குது. கீழே விழுந்துருவாங்களான்ற ஒரு பயம் இருக்கு. இதுக்கு அந்த ஸ்கூல் பள்ளிங்க காலையில பசங்க போக சொல்ல ரொம்ப சிரமப்படுறாங்க. பேரண்ட்ஸுங்க வர அந்த குழந்தைங்களை இட்டுன்னு போக சொல்ல ரொம்ப தடுமாறுறாங்க. ஆட்டோ, 2 வீலர் எல்லாம் வர சொல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இதுக்கு என்ன தீர்வுன்றது? இப்ப நீங்க அதிகாரி தரப்புல எதனா சொல்லிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி எதனா நடவடிக்கை எடுத்துருக்கீங்க? எதுவும் சொல்லலைங்க. அதாவது இவர் குறிப்பிட்டது போல இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பல ஆண்டுகளாக மழைநீர் பாதிப்பு இருந்து வந்த நிலையில தற்போதைக்கு சாலை மற்றும் கால்வாய் அமைத்த பின்னரும் இதே நிலை தொடர்கிறது. அதற்கான உரிய தீர்வு மாநகராட்சி எடுக்க வேண்டும் என தெரிவித்திருக்கிறார்கள். இதே போலத்தான் நாம் பார்த்திருக்க கொண்டிருந்த இந்த பகுதி விஜிராவ் நகர் பகுதி, இதே போல காட்பாடியில் இருக்கக்கூடிய எம்ஜிஆர் நகர் பகுதி, முத்தமிழ் நகர், சித்தூர் பேருந்து நிலையம், பழைய காட்பாடி சாலை, அதே போல சத்துவாச்சாரி பகுதி 4 இருக்கக்கூடிய வசந்தம் நகர் எக்ஸ்டென்ஷன், இது போன்ற பல மாநகரின் பல்வேறு பகுதிகளிலுமே மழைநீர் குடியிருப்புகளை சூழ்ந்து நிற்பதும் தெருக்களுக்குள் ஆறாக பெருக்கெடுத்து ஓடும் காட்சியையும் பார்க்க முடியும். அதே போல வேலூர் மாநகராட்சியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பல்வேறு பணிகள் நடந்து வரக்கூடிய சூழலில் இது போன்ற சிரமங்களுக்கு ஆளாகக்கூடிய பகுதிகளின் மீது மாநகராட்சி நிர்வாகம் உரிய கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பொதுமக்கள் தரப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது. இது குறித்து மாநகராட்சி அதிகாரிகள் தரப்பில் நாம் விளக்கம் கேட்டபோது கடந்த 3 ஆண்டுகளுக்கு பிறகு காட்பாடி மற்றும்
அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் வந்து அதி தீவிர கனமழை பெய்தது. ஒரே நாளில், அதாவது சுமார் 4-5 மணி நேரத்தில் மட்டுமே வந்து 14 சென்டிமீட்டர் அளவிற்கான கனமழை பெய்ததன் காரணமாக நீர் வெளியேறுவதில் தாமதம் இருக்கிறது. இந்த பணியை, நீரை வந்து வெளியேற்றும் பணியில் வந்து மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் என்றும் தெரிவித்திருக்கிறார்கள். கள விவரங்களுக்கு நன்றி குமரவேல். வேலூர் மாவட்டத்தில் இரவு முதல் பெய்த தொடர் கனமழை காரணமாக பல்வேறு பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்திருக்கிறது. இதனால் சாலையில் உள்ள மேடு பள்ளம் தெரியாமல் பள்ளிக்கு செல்வோர், வேலைக்கு செல்வோர் ஆகியோர் கடும் சிரமங்களை சந்தித்து வருவதாக செய்தியாளர் கள விவரங்களை பதிவு செய்திருக்கிறார். பொறுத்திருந்து பார்க்கலாம்.